ஃபைனலாக ஈரான் சொன்னதை சொன்ன மாதிரியே செஞ்சு கட்டிட்டாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ ரீசெண்டாக ஈரான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. இனிமேல் அமெரிக்கர்கள் தாக்குற ஒவ்வொரு ஈரானிய தலைவர்களுக்கும் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம். அதாவது இனிமேல் எந்த ஒரு அமெரிக்க ஈரானிய தலைவர் தாக்கப்பட்டாலும் நாங்கள் ஒவ்வொரு அமெரிக்க பெரிய பெரிய நிறுவனத்தையும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அது மேலே அப்படின்னு சொல்லிட்டு சும்மாலாம் தாக்குதல் நடத்த மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கம்பெனி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி தான் உலகத்திலே டாப் மோஸ்ட் கம்பெனிஸ். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள், HCL, டெல்லு, என்விடியா அந்த மாதிரிலாம் பிக் கம்பெனிஸை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டது மாதிரியே இன்னைக்கு கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு கம்பெனியை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டேட்டா சென்டர் கம்பெனி. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அமேசான் கம்பெனியோட டேட்டா சென்டர் சர்வீஸ் சென்டரை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால் அமேசானுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சர்வர்ஸ், டேட்டா சர்வர்ஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 நாள் முன்னாடி போய்கிட்டே இருக்குங்க. இது முடிகிற மாதிரி தெரியல. ஸோ இன்னைக்கு ஈவினிங் ட்ரம்ப் நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். ட்ரம்ப் போகிற நிறுத்துற மாதிரி இருந்தால் 4 நாள் ஈரானுக்குள்ளே தன்னோட அமெரிக்க படைகளை அடுத்தடுத்து இறக்கிட்டே இருக்க மாட்டார். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா போர் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ண தெரியுங்க.